ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் லாஸ்ட் டைம் போட்ட 7 கப் பர்ஃபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் செஞ்சு பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு காரம் ரெசிபி தான் போட போகிறோம். தேங்குழல், முள்ளு தேங்குழல் சொல்லலாம், முறுக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே உளுத்த மாவுலேயோ இல்லை கடலை மாவுலேயோ செய்வாங்க. நாங்கள் எல்லா பருப்பையும் சேர்த்து கலந்து செய்கிறோம். இப்போ அதுக்கான அளவு பார்க்கலாம். இந்த அளவு டம்ளரில் பச்சரிசி 5 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இது ஈர அரிசியோ இல்லை களைஞ்சி காய வச்ச அரிசியோ இல்லை, ரா ரைஸ் பச்சை அரிசி அப்படியே வாஷ் பண்ணாமல் அப்படியே பச்சை அரிசி எடுத்து 5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம பருப்பெல்லாம் எடுத்துக்கலாம். எல்லா பருப்புலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இந்த தேங்குழலுக்கு இந்த அளவு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்பூனில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு டேபிள் ஸ்பூன். அடுத்தது கடலை பருப்பு, அது ஒரு டேபிள் ஸ்பூன். எல்லாமே ஒரே அந்த ஸ்பூன் அளவுலேயே எடுத்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். அதே அளவு ஸ்பூனில் துவரம்பருப்பு, எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம், ஒரே அளவு எடுத்திருக்கோம். கடைசியாக பொட்டுக்கடலை, அது போடும்போது நல்லா கரகரப்பாக இருக்கும். அதனால் இதே அளவு ஸ்பூனில் பொட்டுக்கடலையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இதே ஒரு அளவு டேபிள் ஸ்பூன் தான். இப்போது எல்லா பருப்பையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெயெலாம் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணணும். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரே ஒரு பெரட்டு, அது கொஞ்சம் ஹீட் ஆகணும், அவ்வளோதான். பருப்பெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரகரப்பாக வரும். அதுக்காக ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது பயத்தம்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பயத்தம்பருப்பு சீக்கிரம் செவந்துடும், அதனால் நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப செவந்துடுச்சுன்னா நம்ம முறுக்கு புழியும் போது முறுக்கு ரொம்ப செவந்து வந்துடும். அதனால் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பயத்தம்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது துவரம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அதே ஒரு டேபிள் ஸ்பூன் தான். துவரம்பருப்பையும் போட்டு லைட்டாக அது சூடு ஆகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அதையும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு, அதுவும் அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்து வானிலை நல்லா சூடாயிருக்கும், அதில் போட்டு ஒரு பெரட்டி எடுத்து அதையும் ஒன்றா போட்டு கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். இது உளுத்தம்பருப்பையும் போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அதையும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை போடணும். பொட்டுக்கடலை நமக்கு எப்போவுமே கிறிஸ்பாக தான் இருக்கும், அதனால் அதை வறுக்க வேண்டாம். நம்ம லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு இது மேலேயே நம்ம பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணும்போது இந்த சூட்டுலேயே அதுவும் கொஞ்சம் நல்லா சூடு ஏறிடும், நல்லா கிறிஸ்பாகிடும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அந்த அரிசியில் இந்த பருப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிட்டு அதை கொஞ்சம் சலிச்சு வச்சிட்டோன்னா நமக்கு அந்த கல்லெல்லாம் அந்த திப்பியாக இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லையா, அதனால் நிறைய அரைச்சி வச்சுக்கிறது நல்லது. இப்போ அரைச்ச மாவில் ஒரு 5 கரண்டி மாவு எடுத்து போட்டிருக்கோம். கொஞ்சம் மிளகு பொடி போட்டிருக்கோம். காரத்துக்கு மிளகு பொடி தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் ஊற்றிருக்கேன், கட்டி பெருங்காயம் கரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்யும் போட்டுட்டு இன்னும் கிறிஸ்பாக வேணும்னா சூடான எண்ணெயை கூட கொஞ்சம் ஊற்றி பிசையும் போது நல்லா கிறிஸ்பாக வரும். அடுத்தது எள்ளு, கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளை கொஞ்சம் அதில் கல்லுலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எள்ளுக்கு பதில் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சேர்த்தா மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக பிசையணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது மாவு. நல்லா முறுக்கு புழியறதுக்கு ஏற்ற அளவு நம்ம அந்த முறுக்கு புழியிற அச்சில் போடுறோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா புழிகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த அச்சில் போட்டு புழிஞ்சு எடுக்கலாம். இப்போது முறுக்கு புழியறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல். அப்போ தான் நமக்கு அச்சில் போட்டு புழியறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கோங்க. இதில் போட்டு நம்ம ஒவ்வொரு இடாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த ஸ்டார் மாதிரியான அச்சு இருக்கிறதுனால நான் இந்த முள்ளு முறுக்கு மாதிரி வரும், அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருக்கேன், முள்ளு தேங்குழல் மாதிரி. நீங்கள் ப்ளெயினாக வெறும் ஹோல் மட்டும் இருக்க மாதிரி இருந்தால் கூட அதுவும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பட்சம்லாம் பண்ணும்போது அந்த மாவுலேயே கொஞ்சம் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு
நல்லா வரணும், நல்லா கிறிஸ்பாக இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு பண்ண ஆரம்பிப்போம். உங்களுக்கு அது மாதிரி ஹேபிட் இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் வந்து நல்லா அந்த புகை வர அளவுக்கு நல்லா காயணும். அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா வெந்து வரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு புழிய ஆரம்பிங்க. அப்போ தான் உள்ளேயும் வேகும், வெளியிலையும் வேகும். இப்போ வந்து முறுக்கெல்லாம் பிழிஞ்சாச்சு. இது வந்து நல்லா அந்த போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதனால் நல்லா எண்ணெயை காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு முறுக்கு புழியறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் புழிய ஆரம்பிச்சிங்கன்னா உடனே போட்ட உடனே செவக்கவும் செவக்காது, உள்ளேயும் நல்லா வேகும், கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ வந்து முறுக்கு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்தாச்சு. அடுத்த ஈடு போட்டிருக்கேன் இப்போது. இதுவும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போது இந்த எப்படி எடுக்கணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த பபுள்ஸாக வருது இல்லையா, அந்த பபுள்ஸ் எல்லாம் கம்மியாகி அந்த சவுண்டு குறைய ஆரம்பிக்கும். அது பொரியிற சவுண்டு குறைஞ்சி அப்படியே காம் ஆகிடும். இப்போ பபுள்ஸ்லாம் நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். முறுக்கும் நல்லா வேகும். அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், ரொம்ப செவந்தும் வராது. இப்போது நம்ம போட்டதுக்கும் இப்போக்கும் எடுக்கிற டைமுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸே இருக்காது, சவுண்டும் இருக்காது. நல்லா ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ வந்து முதல்ல 2 2ஆக போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெருசாக போட்டு எடுத்துலான்னு சொல்லிட்டு ஒரே முறுக்கா பெரிய முறுக்கா போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த சவுண்டெல்லாம் நின்னதுக்கப்புறம் எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பாக வந்தது. ஏன்னா நம்ம எல்லா பருப்பும் இதில் சேர்த்துருக்கோம். வெறும் உளுந்தோ இல்லை கடலையோ சேர்க்கலை, எல்லா பருப்பும் சேர்த்ததுனால ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மல்டிகிரெயின் முறுக்குன்னு சொல்லலாம், இல்லை ப்ரோட்டீன் ரிச் முறுக்குன்னு சொல்லலாம். நமக்கு வந்து சாப்பிட வாய்க்கு நல்லா கிறிஸ்பாகவும் எல்லா பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும், நம்ம காரத்துக்கு மிளகு சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு டைட் கண்டெய்னரில் போட்டு தண்ணி படாமல் வச்சு நம்ம எடுத்து சாப்பிடும்போது நம்ம 1 வீக் வரைக்கும் இதை வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம அப்பப்போ இது மாதிரி அரைச்சி இந்த மாதிரி புழிஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கும் வந்து டெய்லியும் ஸ்நாக்ஸ் ஆச்சு. பசங்களுக்கு டிவி பார்க்கும்போது அவங்க விளையாடிட்டு வந்தோடனே ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே இது மாதிரிலாம் கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாங்கள் அரைச்சிட்டு வந்த மாவில் பாதி மாவுக்கு தான் நாங்கள் பிழிஞ்சு எடுத்துருக்கோம். அதுவே வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக வந்தது. சம்படம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்படம் ஃபுல்லாக வந்தது. இப்போ பாருங்கள் முறுக்கை உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது முறுக்கு. நம்ம வந்து இதில் எள்ளு சேர்த்துருக்கோம், அதுவும் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இதில் நெய், அதுக்கப்புறம் வந்து மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது தான். இந்த டப்பா ஃபுல்லாக வந்தது. இதை தவிரவும் கொஞ்சம் முறுக்கு இருந்தது. இப்போது நம்ம அரைச்ச மாவில் பாதி மாவு தான் போட்டு பண்ணியிருக்கோம். மீதி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. அதை வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம். ஏன்னா மொத்தமாக மாவு போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சோன்னா வந்து முறுக்கு செவந்து போயிடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம செய்யணும். நாங்கள் வந்து இந்த அளவுக்கு முறுக்கு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போதும்னு வச்சுட்டோம். இன்னொரு நாள் இது காலியானதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.